ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம மூக்குத்தி பூவோட இலையை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெமெடி தான் பார்க்க போகிறோம். இந்த இலையை நிறைய பேர் வீட்டு பக்கத்துலேயே பார்த்துருப்போம். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். முதல்ல இந்த பூவோட இலைகளை நம்ம சின்ன சின்னதாக காயம் பட்டால் உடனே கசக்கி அது மேலே போடுவோம். இது ரொம்ப பழைய டைம்லேருந்து எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ரெமெடி தான். ஒரு சின்னதாக அடிப்பட்டாலும் உடனே இந்த இலையை பக்கத்தில் இருந்தால் அதை அப்படியே நல்லா கையில் கசக்கிட்டு அந்த இலையை அந்த புண்ணு மேலே போட்டோம்னா ரத்தம் வந்துட்டு இருந்தால் ரத்தம் வரது அப்படியே நின்றுடும். அதோடு கொஞ்சம் வலியும் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதை வச்சு பிம்பிள்ஸை முழுக்க முகத்துலேருந்து போக வைக்கிறதுக்கும் பிம்பிள்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணலாங்க. முதல்ல முகத்தை நல்லா சுத்தமாக கழுவிடணும். நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, சோப்போ இல்லை கடலை மாவு பேக்கோ எதுவாக இருந்தாலும், கடலை மாவு முகத்தை கழுவுறதா இருந்தாலும் சரி, நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு முகத்தை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த இலைகளை நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணி அந்த பேஸ்ட் பிம்பிள் இருக்க மேலே அப்படியே ஒரு 10 மாதிரி போட்டுடுங்க. போட்டுட்டு அரை மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணுங்கள். 4-5 தடவை செஞ்சாலுமே முழுக்க பிம்பிள்ஸ் எல்லாமே மறைஞ்சு போடுங்க. பிம்பிள் இருந்தால் அந்த தடங்களும் கூட மறைஞ்சு போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்ல வேலை செய்யும். 2-3 நாள் தொடர்ந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறமும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.